இந்த ஓவியர் பத்தியும் இவரோட ஓவியங்களை பத்தியும் படங்கள் ஏராளம். உலக புகழ் பெற்ற இயக்குனரான அகிரா குரோசவா மற்றும் ஸ்டான்லி கூப்ரிக் ஒருத்தரோட ஓவியங்களை ஒட்டி ரொம்ப அழகா படம் எடுத்திருக்காங்க. அந்த ஓவியர் யார் தெரியுமா? வின்சென்ட் வான் கோ. 1853ல ஜின்ராத்ல பிறக்கிறாரு. இவர் வாழ்க்கை எளிதானதா இல்ல, மன ரீதியாவும் பண ரீதியாவும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. வின்சென்டோட கடைசி காலம் வர இவர் படைப்பு தோல்வியானதா பார்க்கப்பட்டிருக்கு. இவரோட பயணம் வரலாற்றுல மறைக்க முடியாத ஒன்று. இவரோட வாழ்க்கை திரைப்படங்களாலும் பேசப்பட்டிருக்கு. லஸ்ட் ஃபார் லைஃப், வின்சென்ட் அண்ட் தியோ, வான் கோ, லவ்விங் வின்சென்ட், அட் எட்டர்னிட்டி கேட், வின்சென்ட் வான் கோ பெயிண்டட் வித் வேர்ட்ஸ். இந்த படங்கள் மட்டும் இல்லாம இவரோட ஓவியங்களோட தாக்கத்துல திரைப்படங்கள் வெளியாகி இருக்கு. 1990ல அகிரா குரோசவா இயக்கத்துல வெளியான படம் தான் ட்ரீம்ஸ். இந்த படம் மிக அழகான கலைப்படைப்பு மட்டும் இல்ல, இது படமாக்கப்பட்ட விதம் ஒரு சாகசம்னே சொல்லலாம். அடுத்ததா 1971ல ஸ்டான்லி கூப்ரிக் இயக்கத்துல வெளியான படம் தான் A Clockwork Orange. இந்த மூவிக்கு கோல்டன் குளோப் அவார்ட்ஸ், ஹியூகோ அவார்ட்ஸ் போன்ற பல அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. வின்சென்ட் வான் கோவோட கடைசி 2 ஆண்டுகள்ல தான் அவர் அதிகமான ஓவியங்களை வரைஞ்சிருக்காரு. இவரோட எல்லா ஓவியங்களும் தனித்துவம் பெற்றவை. அதையும் தாண்டி இவரோட ஓவியங்கள் எல்லாம் உயிரோட்டம் கொண்டவையா இருக்கு. அவரோட புகழ்பெற்ற ஓவியங்கள்ல சில தி ஸ்டாரி நைட், தி பொட்டேட்டோ ஈட்டர்ஸ், Sunflowers, Self-Portrait, Iris, Cafe Terrace at Night, Almond Blooms, Bedrooms in Airless, The Night Cafe, The Red Vineyard, The Yellow House, குறிப்பா Portrait of Dr. Gadget. இது 100 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு விற்கப்பட்டிருக்கு. அவர் வாழும்போது அவரோட ஒரே ஒரு ஓவியம் தான் விற்கப்பட்டிருந்துச்சு. அவர் மறைவுக்கு அப்புறமா வின்சென்ட் பத்தியும் அவர் ஓவியங்களை பத்தியும் உலக அளவுல பேசப்பட்டிருக்கு. வான் கோவின் கலை காலத்தால் அழிக்கப்படாத ஒன்று. அந்த கதையை கலை இலக்கிய ரசிகர்கள் என்றும் மறக்க மாட்டார்கள். Great things are done by series of small things brought together by Vincent van Gogh. இன்று அவரது நினைவு நாள்.